வணக்கம். கடந்த 2 வாரங்களாகவே ஒரே பரபரக்கிற நியூஸ். கிரவுன் பிளாசா அப்படிங்கிற அடையார் கேட் ஹோட்டல் மூடப்படுகிறது. அந்த கட்டடத்தை இடித்து அங்கே ஒரு அடுக்குமாடி கட்டடம் வரப்போவதாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த அடையார் கிளப் கேட் ஹோட்டலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டாமா? வாங்க. ஹோட்டல் என்னவோ 1985 ஆண்டு தான் திறக்கப்பட்டது. ஆனால் அந்த நிலம், அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கே, அந்த ப்ராப்பர்ட்டியோட வரலாறு 18வது நூற்றாண்டுலேருந்து இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் இன்னைக்கு கதை. முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த நிலம் முதல்ல நமக்கு எப்போ அதை பற்றி சான்றுகள்லாம் வருகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 18வது நூற்றாண்டில் ஜான் டிமாண்டி அப்படின்னு போர்த்துகல் நாட்டிலேருந்து 18வது நூற்றாண்டுடைய கடைசி காலத்தில் சென்னைக்கு வந்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு படிப்படியாக வளர்ந்து ஒரு பெரிய கோட்டீஸ்வரராக ஆகிவிடுகிறார். ஜான் டிமாண்டி தன்னுடைய சொந்த நிலமாக அடையார் நதிக்கரையோடைய வடக்கு கரையில் இருக்கிற பெரும்பாலும் இருக்கிற பகுதிகளை விலைக்கு வாங்கி அந்த இடத்துல ஒரு வீடு, அந்த வீடு 1760களிலேயே கட்டப்பட்டது. மோப்ரேஸ் குப்போலா அப்படின்னு பெயர். அந்த காலத்தில் ஜார்ஜ் மோப்ரேன்னு ஒரு கிழக்கிந்திய கம்பெனி ஆஃபீஸர், அவருக்காக கட்டப்பட்ட அந்த கட்டடம். அதை தன்னுடைய இல்லமாக மாற்றிக்கொண்டு விடுகிறார். ஜான் டிமாண்டி அந்த பகுதியில் தான் வாழ்ந்தார். இவ்வளவு பெரிய ஒரு பணக்காரர், செல்வந்தர், இவருடைய வாழ்க்கையும் மிக மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் கருதலாம். ஆனால் அப்படி இல்லை. அவருடைய மனைவி ஒரு மனநிலை கோளாறுனால பல வருடங்கள் அவதிப்பட்டு அவங்களை கோவளத்தில் கொண்டு போய் தனியாக ஒரு இடத்தில் வைத்திருந்தார். இவருக்கு ஒரே மகன். அவர் யூரோப்பில் 1816வது வருடம் திடீரென்று இறந்து விடுகிறார். அந்த துக்கத்தில் ஜான் டிமாண்டேயும் 1821வது வருடம் மரணமடைந்து விடுகிறார். அவருடைய உயிலில் அந்த பெரிய சொத்து, பல ஏக்கர் பரப்பு, அதுவும் பல ஏக்கர்னா பல 100 ஏக்கர் பரப்பு, இது எல்லாத்தையும் சர்ச்சுக்கு எழுதி விடுகிறார், கேத்தலிக் சர்ச்சுக்கு. அந்த உயிலில் ஒரு கண்டிஷன், இந்த சர்ச் வந்து இந்த நிலத்தை விற்கக்கூடாது, பிரிக்கக்கூடாது, அப்படியே அதை வந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனை வைக்கிறார். ஆனால் நாள் கடந்து விடவே அவ்வளவு பெரிய ஒரு நிலத்தை சர்ச் வைத்து கொண்டு என்ன பண்ண முடியும்? அதனால் சர்ச் வந்து மறுபடியும் 2-3 தடவை உயர் நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே அவங்களுடைய அனுமதியை பெற்று அந்த சொத்தெல்லாம் விற்க ஆரம்பித்தது. அதில் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் பல பெயர்கள் அவர்களுடைய விடுமுறை பங்களாவாக அடையார் நதிக்கரையில் தன்னுடைய பங்களாக்களை கட்டி கொண்டார்கள். இப்போது கிரீன்வேஸ் ரோடு, அதாவது அதுக்கு டிஜிஎஸ் தினகரன் சாலைன்னு இப்போது அதுக்கு பெயர். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் PS குமாரசாமி ராஜா சாலை அப்படின்னு பெயர். அந்த கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்கிற மந்திரிகளுடைய பங்களா எல்லாம் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் தனக்காக கட்டி கொண்ட வீடுகள். அதே போல் ஒரு 105 ஏக்கர் பரப்பில் இருந்த ஒரு பகுதியை அடையார் கிளப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் விலைக்கு வாங்கியது. அந்த காலத்தில் இந்த கிளப்புங்கிறது ஆங்கிலேயர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சமூக கூடம். அங்கே வந்து அவர்கள் விளையாடலாம், அவர்களுடைய கேளிக்கையெல்லாம் நடத்தி கொள்ளலாம், பார்ட்டிஸ் நடத்தலாம், இந்த மாதிரியெல்லாம். இந்தியர்களுக்கு அங்கே அனுமதி கிடையாது. இந்த அடையார் கிளப் அப்படிங்கிறது இப்போ போட் கிளப் பகுதின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்தது. இந்த அடையார் கிளப்புடைய மையம் அந்த ஜான் டிமாண்டியோடைய பழைய இல்லம், அந்த மூப்ரேஸ் குப்போலா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் அந்த ஜான் டிமாண்டியோட வீடு தான் அடையார் கிளப்புடைய ஒரு மையமாக இருந்தது. அந்த இடத்துல ஒரு கால்ஃப் கோர்ஸ் இருந்தது, 18 ஹோல்ஸ் வைத்த ஒரு கால்ஃப் கோர்ஸ். அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி அது, 105 ஏக்கர். அதே போல் வடக்கு பகுதியில் இப்போ கூட டிமாண்டி காலனின்னு ஒரு பகுதி இருக்கிறது. அதெல்லாமும் அந்த சொத்தை சேர்ந்தது தான். அதையும் வந்து சர்ச் பிரித்து ஒரு தனியார் துறை நிறுவனத்துக்கு குத்தகைக்கு விட்டது. அவர்கள் தன்னுடைய இல்லங்களெல்லாம் அந்த இடத்துல கட்டி கொண்டார்கள். இந்த அடையார் கிளப்புடைய நுழைவு வாயில் ஷேமியர்ஸ் ரோடில் ஒரு இடத்தில் இருந்தது. இந்த மோப்ரேஸ் ரோடு வந்து ஷேமியர்ஸ் ரோடை சந்திக்கும் இடத்தில் அந்த அடையார் கிளப்புடைய நுழைவு வாயில் இருந்தது. அடையார் கிளப்புடைய கேட் அந்த இடத்துல இருந்ததுனால அந்த ரோடுக்கு அடையார் கிளப் கேட் ரோடு
அப்படின்னு பெயர் வந்தது. 1940களில் ஆங்கிலேய நிறுவனங்கள் இந்த பகுதியில் தன்னுடைய உத்தியோகஸ்தர் எல்லோருக்கும் பங்களாக்கள் கட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தது. முதல்ல பின்னி நிறுவனம் போயஸ் கார்டனில் அதுவரையில் வைத்திருந்த தன்னுடைய டிரெக்டர்ஸ் எல்லாருடைய இல்லங்களையும் இந்த போட் கிளப் பகுதிக்கு மாற்றியது. அப்போது அந்த இடத்தில் அதே போல் பல ஆங்கிலேய நிறுவனங்கள் வந்தன. இவங்க எல்லாருமாக சேர்ந்து அந்த 105 ஏக்கர் பரப்பில் இருந்த அந்த சொத்திலிருந்து 40 ஏக்கரை விலைக்கு வாங்கி அதை போட் கிளப் ஏரியாவாக டெவலப் செய்தார்கள். இப்போவும் அந்த பகுதியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்கிறது. அதெல்லாம் கைமாறிவிட்டது. ஆனால் இது எல்லாமே 1940கள் 50கள் 60களில் தொடக்கப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட். அதுதான் இன்றைய போட் கிளப் ஏரியா. சரி, இந்த அடையார் கிளப் கேட் ஹோட்டலோட கதையை ஆரம்பித்தோம், எங்கேருந்து போட் கிளப்புக்கு போய்விட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இது வந்து கொண்டே இருக்கிறேன். இந்த அடையார் கிளப் கேட் இருந்தது இல்லையா, அதற்கு அருகே இருந்த ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி தான் அடையார் கேட் ஹவுஸ். இது வந்து அந்த காலத்தில் மெர்கன்டைல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருந்த ஒரு வங்கி. இப்போ அது ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்கிங் கார்ப்பரேஷனுடைய ஒரு பகுதியாக ஆகிவிட்டது. அந்த மெர்கன்டைல் பேங்க்குடைய மேனேஜிங் டைரக்டருக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய பங்களா இருந்தது. அதற்கு அடையார் கேட் ஹவுஸ் அப்படின்னு பெயர். 1960களில் இந்த அடையார் கேட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்தது. அப்பொழுது டிடிகே நிறுவனத்தில் டிடி கிருஷ்ணமாச்சாரியுடைய கடைசி மகனாக இருந்த டிடி வாசு அவர்கள் சென்னையில் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படி என்று ஒரு திட்டமிட்டு அந்த இடத்தை விலைக்கு வாங்குவதற்கு ஆயத்தமானார். ஆனால் அந்த காலத்தில் ஒரு 1.5 ஏக்கர் பரப்பில் இருந்த அந்த சொத்தை வாங்குவதற்கு நிறையாக பணம் தேவைப்பட்டது. அப்போது சிங்கப்பூரில் இருந்த 2 நகரத்தார்கள் அவர்களும் வாசுவுடன் சேர்ந்து ஒரு கூட்டில் இறங்கி அந்த சொத்தை வாங்குவதற்காக பணம் போட்டார்கள். அப்போது ஒரு புது நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இல்லத்திற்கு பேர் அடையார் கிளப், அடையார் கேட் ஹவுஸ் அப்படின்னு பெயர். அதனால அடையார் கேட் ஹோட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அந்த சொத்தை விலைக்கு வாங்கினார்கள். 1970 விலைக்கு வாங்கி அதற்கு பிறகு 10 வருடம், அந்த காலத்தில் எல்லாமே அரசாங்கத்திலேருந்து பர்மிஷன் வாங்கி தான் கட்ட வேண்டும். 10 வருடங்கள் பர்மிஷன் வாங்குவதற்கே நீடித்தது. 1970 சென்னையில் 5 நட்சத்திர ஹோட்டல் கிடையவே கிடையாது. தாஜ் கானிமாரா இருந்தது. அந்த காலத்தில் அதுக்கு தாஜ் கானிமாரா என்று பெயர் கிடையாது, வெறும் கானிமாரா தான். அதே போல் சாந்தோம் பகுதியில் ஓஷியானிக் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. அம்பாசிடர் ஹோட்டல்னு ஒன்று மவுண்ட் ரோடில் கானிமாராக்கு அருகேயே இருந்தது. அந்த அம்பாசிடர் ஹோட்டல் இருந்த இடத்துல தான் இப்பொழுது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோட தலைமைச் செயலகம் இருக்கிறது. அந்த ஓஷியானிக் ஹோட்டல் மூடப்பட்டு இப்போ அங்கே ஒரு அடுக்குமாடி கட்டடம் வந்துவிட்டது. 1970 ஒரு ஹோட்டல் கூட இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆனால் 1980களில் இந்த அடையார் கேட் ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான வேலையெல்லாம் ஆரம்பிக்கும் தருணத்தில் தாஜ் கொரமேண்டல் வந்துவிட்டது. மெல்ல மெல்ல பல நட்சத்திர ஹோட்டல்கள் சென்னைக்கு வர ஆரம்பித்து விட்டன. ஒரு ஹோட்டல் கட்டுவது அப்படி என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏராளமான பணம் தேவை, நிறைய நாள் பிடிக்கும். ஒரு முதல்ல போட்ட திட்டத்துக்கும் கடைசியில் அது முடிவடைவதற்கும் நிறையாக வித்தியாசங்கள் இருக்கும். நாள் கடந்து விடவே அந்த 2 நகரத்தார்களுக்கு பொறுமை இழந்து விட்டார்கள். இனிமே இந்த திட்டத்தில் நாம் பணம் போட வேண்டாம் என்று அவர்கள் தன்னுடைய பணத்தை திரும்பி கேட்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது திரு வாசுவுடைய டிடிகே நிறுவனம், அவருடைய குடும்பத்து நிறுவனம், இந்த ஹோட்டலில் 2 கோடி பணம் போட்டு அதை வாங்கி கொண்டது. ஆனால் அந்த பணமும் போரவில்லை. அந்த தருணத்தில் தான் கோயல் அப்படின்னு ஒரு வடக்கிந்திய வியாபாரி, ஒரு பிஸ்னஸ்மேன், உத்தியோகஸ்தர், சென்னையில் இருந்தவர், அவர் பணம் போட்டு அந்த ஹோட்டலில் பெரும் பங்கை தனதாக ஆக்கி கொண்டார். 1985 வருடம் இந்த ஹோட்டலின் கட்டுமான வேலைகள் முடிந்தது. திரு வாசு அவர்கள் இந்த ஹோட்டலுக்கு சேர்மனாக ஆனார். அவர்தான் முதலில் வெல்கம் குரூப், அதாவது ஐடிசி நிறுவனத்துடைய வெல்கம் குரூப்புடன் இந்த ஹோட்டலுக்கு ஒரு கொலாபரேஷனை அரேஞ்ச் செய்தார். அதற்கு பிறகு இந்த ஹோட்டலுக்கு பெயர் அடையார் கேட் வெல்கம் குரூப் ஹோட்டல் அப்படின்னு இருந்தது. அந்த வெல்கம் குரூப் ஷெரட்டன் ஹோட்டல் நிறுவனத்தோடைய ஒரு டைப் வந்த உடனே இந்த இடத்துக்கு அடையார் கேட்
ஷெரட்டன் ஹோட்டல் அண்ட் டவர்ஸ் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது. நாளடைவில் இதுவே தான் பார்க் ஷெரட்டன் அப்படி என்கிற ஹோட்டலாகவும் மாறியது. திரு வாசு அவர்கள் சேர்மனாக இருந்தார். அவர் சில புது ஐடியாஸ் எல்லாம் இந்த ஹோட்டலுக்கு கொண்டு வந்தார். ஒன்று என்னவென்றால் தக்ஷின் அப்படின்னு இந்த ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கே தென்னிந்திய தின்பண்டங்கள் தான் கிடைக்கும். அங்கே சாப்பிடுவதற்கு வடதேசத்திலேருந்து, யூரோப்லேருந்து, அமெரிக்காலேருந்து வரும் சுற்றுலா பயணிகள் எல்லாரும் வருவார்கள். இந்த தக்ஷின் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் ஒரு பிரபலமான ரெஸ்டாரண்ட்டாக மாறிவிட்டது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஐயர்ஸ் ட்ராலின்னு ஒரு விஷயம். அது என்ன ஐயர்ஸ் ட்ராலி? ஒரு தள்ளுவண்டி. அதை தள்ளி கொண்டு வருபவர் ஐயர். அவர் திரு வாசு அவர்களுடைய இல்லத்தில் சமையல்காரராக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவரை இந்த ஹோட்டலில் திரு வாசு அமர்த்தி வைத்தார். அவர் தின்பண்டங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு ட்ராலியில் அந்த தக்ஷினில் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுப்பார். அதில் அவர் காப்பி ஆற்றுவதை பார்ப்பதற்கு ஒரு ஏராளமான கூட்டம் கூடிவிடும். அதற்கு தான் டிகிரி காஃபி பை த யார்டு அப்படின்னு பெயர். அதாவது டவராவை இங்கே வைத்துக்கொண்டு டம்ளரை இப்படி சர்வசுந்தரத்தில் நாகேஷ் செய்கிற மாதிரி அப்படியே தூக்கி அங்கேருந்து அப்படியே வந்து அவர் ஆற்றி கொடுப்பார். அதை பார்க்குறதுக்கு ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. இந்த ஐயர் ட்ராலிங்கிறது மிகவும் பிரபலமாக மாறிவிட்டது. நாளடைவில் இந்த பார்க் ஷெரட்டன் ஹோட்டல் சென்னையில் ஒரு பெரிய ஹோட்டலாக ஆகிவிட்டது. கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் இங்கே வந்தபோது அவங்க இந்த இடத்துல தான் தங்குவாங்க. டிராஃபிக்கெல்லாம் ஏராளமாக நிறுத்தப்படும். சினிமா நட்சத்திரங்கள் வருவாங்க. சென்னையிலேயே ஒரு பெரிய ஹோட்டலாக இது மாறிவிட்டது. அதற்கு பிறகு அந்த பார்க் ஷெரட்டன், அந்த ஷெரட்டன் ஹோட்டலுடைய டைஅப் முடிந்து விடவே அது க்ரௌன் பிளாசாவாக மாறியது. ஆனால் இப்போ சமீப காலத்தில் அந்த ஹோட்டலை இடித்து அந்த இடத்துல ஒரு அடுக்குமாடி கட்டடம் கட்ட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு அந்த ஹோட்டலுக்கு சொந்தக்காரர்களாக இருந்த அந்த கோயல் குடும்பம் வந்தது. அவர்கள் உடனே பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடைய சேர்ந்து கொண்டு இப்பொழுது அந்த ஹோட்டலை மூடிவிட்டு அந்த இடத்துல ஒரு அடுக்குமாடி கட்டடம் கட்டப்போகிறார்கள். மாற்றம் அப்படிங்கிறது தானே வாழ்க்கையோடைய ஒரே கான்ஸ்டன்ட். இந்த அடையார் கிளப் கேட் ஹோட்டலோட கதையிலையும் அதில் தான் நமக்கு தெரிய வருது. இந்த எபிசோடை இதோடு நிறுத்திக்கிறேன். அடுத்த எபிசோட்ஸில் சென்னையோடைய வரலாறில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். வணக்கம்.